ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேக்ஸ் பிவைக்யூ சீரிஸ்ல கிளாஸ் 78 தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே அதுல கிளாஸஸ் இருக்கும், அதை எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரீசனிங் பிவைக்யூ சீரிஸ்லயும் கிளாஸ் போயிட்டு இருக்கு, நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கான 5 கேள்விகள் 5மே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டாபிக்ல இருந்து டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும். ஸோ தெளிவா கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், x by y equal to 3/5 எனில் 5x plus 2y divided by 5x minus 2y என்பது எதற்கு சமம்? ஸோ இந்த மாதிரி x by y equal to 3/5 இல்லனா x is to y equal to 3:5, அதுக்கப்புறம் x by 3 y by 5 இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வர வேல்யூக்கு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி அந்தந்த இங்க கீழே வருதுன்னா கீழே இருக்கிறதுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அப்ப மேல வர்றது x ஓட வேல்யூ 3, y ஓட வேல்யூ 5 அப்படின்னு இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. பாருங்க, 5 into x க்கு பதிலா 3, 2 into y க்கு பதிலா 5 டிவைடட் பை 5 into 3 minus 2 into 5. 15 plus 10 25 டிவைடட் பை 15 minus 10 5. சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா வெறும் 5 மட்டும் கிடைக்கும். சோ அதுதான் ஆன்சர், ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி பாருங்க, பின்வருவனவற்றுள் மிகச்சிறிய விகிதம் யாது? சோ விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் இருக்கு இல்லையா, அந்த இதுல உங்களுக்கு வந்து மிகச்சிறிய, மிகப்பெரிய, ஏறு வரிசை, இறங்கு வரிசை, இடையில இருக்கக்கூடியது எந்த மாதிரி கேள்வி கேட்டாலுமே இதை 3 டைப்ல உங்களால சால்வ் பண்ண முடியும். எந்த டைப் வந்து ஈஸியோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைப் பாத்தீங்க அப்படின்னா பெர்சன்டேஜ். ஓகேவா? சோ பெர்சன்டேஜா மாத்துறது, அதாவது இப்ப 7:3 அப்படிங்கறத 7 டிவைடட் பை 13 நம்ம பின்னமா எழுத முடியும். சோ இன்டு 100ஆல போட்டீங்க அப்படின்னா அது பெர்சன்டேஜா மாறிடும். அப்ப ஒவ்வொரு வேல்யூஸையும் பெர்சன்டேஜா மாத்தினதுக்கு அப்புறம் எந்த பெர்சன்டேஜ் அதிகம் கம்மின்னு பார்த்து நீங்க எடுத்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப் இருக்கிறத அப்படியே டிவைட் பண்ணி எழுதுங்க. 7/13னா 7 13ஆல டிவைட் பண்ணி என்ன ஆன்சர் அப்படிங்கறத பாருங்க. சோ அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு எது பெருசு சின்னதுன்னு பார்த்துக்கலாம். மூணாவது டைப் பாத்தீங்க அப்படின்னா 7/13, 17/25, 7/15, 15/23 வருதா? சோ கீழே இருக்க ஒவ்வொரு நம்பரையுமே வந்து எடுத்துட்டு போய் எல்சிஎம் கண்டுபிடிங்க. எல்சிஎம் வேல்யூ வர்ற மாதிரி கீழே இருக்க எல்லா நம்பரையும் மாத்துங்க. மாத்தினதுக்கு அப்புறம் கீழே எல்லாமே ஒரே மாதிரி வந்துருமா? அப்ப மேல இருக்கிறதுல பெருசு சின்னது எதுவோ அதை பொறுத்து நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ 3 டைப்ல எது உங்களுக்கு ஈஸியோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 1, 2 ரொம்பவே ஈஸியா இருக்கும், நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் இந்த சம்மை எப்படி சால்வ் பண்றேன் அப்படின்னா அப்படியே டிவைட் பண்ணிடுறேன். பாருங்க, 7/13, 7 13ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 0.538. அடுத்து 17 25ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 0.68. 7 15ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 0.467. 15 23ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 0.652. அவங்க கேட்கிற கேள்வி எது சிறியதுன்னு கேட்கறாங்க. அப்ப 0.538, 0.68, 0.653 இருக்கிறதுலயே கம்மி 0.467 தான். சோ அதுக்கான பின்ன வேல்யூ 7/15. சோ இதோட விகித வேல்யூ 7:15. ஓகேவா? சோ இதுக்கான ஆன்சர் 7:15, ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நீங்க வந்து இன்னும் இருக்க 2 டைப் இருக்கு இல்லையா, அதுலயும் சால்வ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு சேம் ஆன்சர் தான். ஓகேவா? சோ டைப் 1 பெர்சன்டேஜ், டைப் 2 பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறது அப்படியே டிவைட் பண்றது, டைப் 3 பாத்தீங்க அப்படின்னா எல்சிஎம் வேல்யூ கண்டுபிடிச்சு போடுறது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 2400 சதுர மீட்டர் நிலத்தை 12 வேலையாட்கள் 10 நாட்களில் உழுது முடிப்பர். 3600 சதுர மீட்டர் நிலத்தை 18 நாட்களில் உழுவதற்கு எத்தனை வேலையாட்கள் தேவை? பாருங்க, ஆட்கள், நாட்கள், அதுக்கப்புறம் வேற ஏதாவது சம்திங். ஓகேவா? அது எதுவா வேணா இருக்கலாம். சோ அந்த மாதிரி இருந்ததுன்னா MDH மாடல் நீங்க வந்து இதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். காலம் மற்றும் வேலை இருக்கு இல்லையா, அந்த டாபிக். சோ இது எப்படி வரும் அப்படின்னா, ஆட்கள், நாட்கள், மணி நேரம் மேல, மீதி எதா இருந்தாலுமே அது கீழே. அந்த மீதி அப்படிங்கிறது வேலையை குறிக்கலாம், இல்ல வேற எதை வேணா குறிக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல ஆட்கள் அப்படிங்கிறது 12 ஆட்கள் 10 நாட்கள்ல, மணி நேரம் கிடையாது, டிவைடட் பை 2400 நிலத்தோட அளவு. சோ டிவைடட் பைல போட்டுக்கோங்க. அடுத்து 3600 நிலத்தோடது, அது டிவைடட் பை கீழே போட்டுக்கோங்க. ஏன்னா அதே நிலத்தை தான் 18 நாள்ல இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எத்தனை ஆட்கள், சோ எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. பாருங்க, இதை சால்வ் பண்ணுங்க. இதை அடிச்சீங்கன்னா 200. இந்த 200 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? மல்டிப்ளைல போகும், டிவைடட் பை 2400. பாருங்க, 2 0 2 0 அடிஞ்சிரும். 2 × 12 24 அடிஞ்சிரும். அப்ப எக்ஸோட வேல்யூ 10. சோ 10 ஆட்கள் தேவைப்படுது அந்த 18 நாட்கள்ல 3600 சதுர மீட்டர் நிலத்தை உலரத்துக்கு. ஓகேவா? சோ புரியுதுங்களா? சோ ஆட்கள், நாட்கள், மணி நேரம், அதாவது இதை பாத்தீங்கன்னா MDH மாடல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அந்த இது சால்வ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்.
அடுத்து பாருங்க, ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் 4வது உறுப்பு 2/3 மற்றும் அதன் 7வது உறுப்பு 16/81 எனில் அந்த வரிசையின் முதல் உறுப்பு. சோ பெருக்குத்தொடர் அதாவது ஜிபில கொடுத்திருக்காங்க. சோ 4வது உறுப்பு நார்மலா ஜிபில டிஎன்னோட ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா a × r⁻n−1. அப்ப 4வது உறுப்பு அப்படின்னா டி 4 கொடுத்திருக்காங்க. a × r⁻4−1 3. இதோட வேல்யூ 2/3. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வைங்க. அடுத்து 7வது உறுப்பு T7 கொடுத்திருக்காங்க. a × r⁻7−1 6 ஈக்குவல் டு 16/81. இதை ஈக்குவேஷன் 2ன்னு வைங்க. இதை வச்சு ஏஆர் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரெண்டாவது ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனால டிவைட் பண்ணுங்க. பாருங்க, a × r⁻6 a × r³ ஈக்குவல் டு 16/81/2/3. ஏ அடிஞ்சிரும். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா a⁻n/a⁻m அப்படின்னா a⁻n−mன்னு எழுதலாம். அந்த இதில் இது எழுதுனீங்கன்னா r⁻6−3ன்னு ஆகும். ஸோ இந்த வேல்யூ ஒரு டிவைடட் பை அதே மாதிரி எழுதுங்க. டிவைடட் பைக்கு கீழே பின்னம் இருக்குது இல்லையா, அது அப்படியே தலைகீழா எழுதுங்க. ஓகேவா? சோ இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. பாருங்க, 2ஆல் அடிச்சீங்கன்னா இது 8, 3ஆல் அடிச்சீங்க அப்படின்னா இது 27. அப்ப r³ ஈக்குவல் டு 27. கேள்வி பொது வித்தியாசம் கேட்கல. பொது வித்தியாசம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கணும்? 8/27 அப்படின்னு கிடைச்சிருக்கு இல்லையா? சோ இத வந்து 2³ டிவைடட் பை 3³ த ஹோல் கியூப்னு போட்டுக்கலாம். சோ 2/3 ஆன்சர் கிடைக்கும். ஆனா கேள்வி முதல் உறுப்பு தான் கேக்குறாங்க. அப்ப ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ ஏவோட வேல்யூ என்ன? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஈக்குவேஷன்ல r³ பதிலா 8/27ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சோ 8/27 ஈக்குவல் டு 2/3. சோ ஏவை மட்டும் இந்த சைடு வைங்க. இந்த 8/27 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணீங்கன்னா டிவைடட் பைல வருமா? ஸோ டிவைடட் பைல பின்னமா இருந்ததுன்னா நம்ம தலைகீழா போட்டுக்கலாம். பாருங்க, 2ஆல் அடிச்சா இது 4, 3ஆல் அடிச்சா இது 9. அப்ப ஏவோட வேல்யூ அதாவது முதல் உறுப்போட வேல்யூ 9/4. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. நார்மலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நார்மலா இந்த மாதிரி சால்வ் பண்ணிட்டே வந்துட்டு ஆரோட வேல்யூ 2/3 கண்டுபிடிச்சிட்டு போய் இங்க ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னு நம்ம டிக் அடிச்சிருவோம். கேள்வியை கவனிக்க மாட்டோம். கேள்வி முதல் உறுப்பு தான் கேட்கறாங்க, ஏவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அவங்க வந்து பொது வித்தியாசம்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆரோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? சோ அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்து பாருங்க, 3:5 என்ற விகிதத்தில் இரு எண்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றிலிருந்தும் 9 கழிக்கப்பட்டால் அவை 12:23 என்ற விகிதத்தில் இருக்கும். இரண்டாவது எண்ணை காண்க. ஸோ 3:5ன்னு 2 நம்பர் இருக்காமா, அதை வச்சுதான் சம் போகுது. அப்ப அது கூட எக்ஸ பெருக்கி அதுதான் அந்த வேல்யூஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்ப 3x ஒரு வேல்யூ, 5x ஒரு வேல்யூ. இங்க என்ன பண்றாங்க, ஒவ்வொன்றுல இருந்தும் 9 கழிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கழிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு விகிதம் போட்டீங்க அப்படின்னா அந்த விகிதம் 12:23க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ 2 விகிதம் ஈக்குவல் அப்படின்னா அத விகித சமன் விதி யூஸ் பண்ணிக்கலாம். சோ கடைசி ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சர் சென்டர் ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சருக்கு ஈக்குவல். இப்ப என்ன ஆகும்? 12 × 5x - 9 ஈக்குவல் டு 23 × 3x - 9. சோ 12 உள்ள பெருக்குங்க. 60x - 108 ஈக்குவல் டு 69x - 207. சோ இப்ப x ஒரு சைடு கொண்டு போங்க. 69x - 60x. இந்த இடத்துல 207 பிளஸ் ஆயிரும். 207 - 108. சோ 99 ஈக்குவல் டு 9x, x ஈக்குவல் டு 11. சோ x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா? கேள்வி இரண்டாவது எண். சோ முதல் எண் 3x, இரண்டாவது எண் 5x. சோ 5x அப்படிங்கிற இடத்துல xக்கு பதிலா 11ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 5 × 11 55 தான் ஆன்சர். ஒருவேளை முதல் நம்பர் கேட்டாங்கன்னா 3 × xன்னு போடணும். ஓகேவா? சோ x ஓட வேல்யூ அந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சோ எப்பயுமே விகிதம் கொடுத்துட்டாங்க, விகிதத்துல இருந்து கேள்வி வருது அப்படின்னா அந்த விகிதத்துல இருக்க வேல்யூஸ் கூட எக்ஸ பெருக்கி அதுதான் அந்த வேல்யூஸ் அப்படின்னு எடுத்து சால்வ் பண்ணணும். ஓகேவா? சோ இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.